Hi guys, welcome to Johnny Fishing Tackle. So இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் தான். ஸோ எல்லா பாக்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்ன வந்திருக்கு, நியூ ப்ராடக்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் லுக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா கொமோடோ. ஸோ கொமோடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4000, 5000, 6000 சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 3 சைஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொமோடோ பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக 2 சைஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 1000 அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3000. ஸோ பார்க்கலாம் நீங்கள் இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், கை கடக்கமாக. ஸோ அல்ட்ராலைட் ஃபிஷிங் போகிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சைஸ் ரீல்ஸ் வேணுன்றவங்களுக்கு மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டில், அது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் நாப் ஹேண்டிலோட வர மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொமோடோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கொமோடோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8+1 பால் பேரிங்கோட வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ரீலு 1000 சைஸ். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லுக்கானா கொமோடோ 1000 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3000 சைஸும் வந்திருக்கு. கைஸ் நெக்ஸ்ட் ரீல் வந்து பார்த்தீங்கன்னா தூமெக்ஸ். ஸோ லுக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா தூமெக்ஸில் 5000 சைஸ் DM 5000 சொல்லிட்டு வந்திருக்கு ஸ்டாக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ்ஷிங்க்கு சூப்பரான ஒரு ரீல்ஸ் சொல்லலாம். சின்ன சைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், காம்பேக்டாக சின்ன சைஸ். பட் ஃபுல் பாடி மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அலுமினியம் பாடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு சீ ஃபிஷ்ஷிங்க்கு சூப்பராக டஃப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலோட பவர் நாபும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல் பாடி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 kg ட்ராகில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தூமெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் 5000 சைஸ். அண்ட் 7+1 பால் பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தூமெக்ஸ் வரும். ஸோ க்ளோஸராக பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபுல் பாடி மெட்டலில் உங்களுக்கு சீ ஃபிஷ்ஷிங் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீல். சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா தூமெக்ஸ் போகலாம். 18 kg ட்ராகோட ஃபுல் பாடி மெட்டலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்க லுக்கானாவோட டெக்ஸனஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா TX4000, TX5000, TX6000 சொல்லிட்டு 3 வேரியண்ட்டில் வந்திருக்கு. 4000, 5000, 6000 சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4+1 பால் பேரிங்கோட 4.7:1 கியர் ரேஷியோட வந்துடும். ஸோ ஒரு மாடல் உங்களுக்கு எடுத்து க்ளோஸராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ 5000 சைஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட நியூ மாடல் டெக்ஸனஸ் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மெட்டல் ஸ்பூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்பூலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் பாடி ஃப்ரேமு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக மற்ற ரீல்ஸில் நம்ம பார்க்காத மாதிரியே ஒரு டிஃப்ரெண்ட் பாடி ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 10 kg. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ரோட்டார் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7:1 கியர் ரேஷியோட 4+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீல் வந்துடும். ஸோ க்ளோஸராக வந்து பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 4000, 5000, 6000 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த TX4, TX5, TX6 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரீல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஆப்டிமஸ் ஃபீடரில் வந்து பார்த்தீங்கன்னா 4500, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5500. ஸோ 2 சைஸ் வந்திருக்கு. OP500 இது வந்து பார்த்தீங்கன்னா 4500, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா OP5500 வரும். இது 5500 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ ஒரு ரீல் உங்களுக்கு எடுத்து க்ளோஸராக காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கான வந்து ஆப்டிமஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீடர் ரீல்னு சொல்லி விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ க்ளோஸராக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்க்கலாம் கீழே. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்பூல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொசிஷனில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நியூ இனோவேட்டிவாக க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரீலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kg ட்ராகில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5+1 பால் பேரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக்கானா ஆப்டிமஸ் சொல்லிட்டு உங்களுக்கு 4500 அண்ட் 5500 2 சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு பிளாக் 6000 அண்ட் வைல்டு பிளாக் 8000 வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பைட் ரன்னர் ரீல். ஸோ பைட் ரன்னர் ரீல் வந்து பார்க்கலாம் ஒன்று எடுத்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 சைஸ் பைட் ரன்னர் ரீல். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+1 பால் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அண்ட் 12 kg ட்ராகோட மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைட் ரன்னர் வந்துடும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் இருக்கும், அந்த பைட் ரன்னர் ரீல் எப்படி யூஸ் பண்ணுறது என்னதுன்னு பிகினர்ஸாக வரவங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ மேலே ஒரு ட்ராக் இருக்குது, கீழே ஒரு ட்ராக் இருக்குது, அண்ட் இந்த கிளிப்லாம் எதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைட் ஃபிஷிங். ஸோ பைட் ஃபிஷிங் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரீல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேஷ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராக் வச்சு நம்ம வந்து எப்பயுமே பைட்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஆஃப் ட்ராகில் வச்சு பண்ணுவோம். ஸோ ட்ராக் கம்மியாக இப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஓடுறதுக்கான பவர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் ட்ராக் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே என்னால் ஸ்பூல் வந்து பார்த்தீங்கன்னா சுற்ற முடியாது. ஸோ பார்க்கலாம் நீங்கள்
ஸ்பூல் சுற்றலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லிவர் இப்படி மேலே தூக்குனீங்கன்னா இந்த ஸ்பூலோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தம். ஏன்னா இங்கே ட்ராக் வந்து இதோடதும் ஃபுல்லாக இருக்குது. நான் இதோட லூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் கேஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த லிவரை மட்டும் ஜஸ்ட் புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ராக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகாது, ஃப்ரீயாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ இதை இப்போ கீழே தள்ளிட்டிங்கன்னா இப்போ இதோட ட்ராக் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தாது. ஸோ இது இப்போ நீங்கள் பைட் ஃபிஷிங் பண்ணும்போது ஃபிஷ் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நார்மலாக ஸ்பின்னிங் ரீலில் ஆஃப் ட்ராக் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ராக் வந்து ஃபிட் பண்ணுவோம். ஸோ இதில் அந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த லிவர் மேலே இழுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த ட்ராகில் வந்து உங்களுக்கு எவ்வளோ பவர் வேணும்னு சொல்லிட்டு ட்ராக் பவர் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸ்பூலில். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஷ் அடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் ரீலை சுற்றினாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க ட்ராக் பவருக்கு அது மாறிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது சுத்தாது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைட் ரன்னர், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைட் ஃபிஷிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரீலு. ஸோ நீங்கள் எடுத்து அடிக்கடி ட்ராக் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அழகாக ட்ராக் சூப்பராக 2 ட்ராக் சிஸ்டம் இருக்கும், அழகாக செட் பண்ணி பிடிக்கிறதுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் பிளாக்ன்ற நேமில் லுக்கானாலேருந்து 6000, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8000. ஸோ 2 சைஸ் அவைலபிளாக இருக்கும் 12 kg ட்ராகில். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ரீல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் நெக்ஸ்ட் ரீல் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாவோட ப்ரீமியமான ஒரு ரீல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டில் ஷோர் நேமில் ஃபுல் பாடி மெட்டலில் ஒரு டாப் அண்டான ஒரு ரீல்னு சொல்லலாம் லுக்கானாவில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ 6000 அதுக்கப்புறம் 8000. ஸோ 2 சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சைஸ் எடுத்து காமிக்கிறேன். கைஸ் இப்போ என் கையில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேரியண்ட்டில் கிடைக்கும், 6, 8, 10. இப்போ கையில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ க்ளோஸாக பார்க்கலாம் நீங்கள். மெட்டல் ஸ்பூல். ஸோ வந்து பேலாமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாகவே சிங்கிள் பீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் உங்களுக்கு மெட்டல் ஹேண்டில், மெட்டல் பாடி. ஸோ பார்க்கலாம், அலுமினியம் பாடியோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் மெட்டல் ஹேண்டில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர் நாப். ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீ ஃபிஷிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு ரீல் வேணும் அப்படின்னா லுக்கானாவோட இந்த பேட்டில் ஷோர் போகலாம். அண்ட் இந்த பேட்டில் ஷோர் வந்து பார்த்திங்கன்னா 20 kg ட்ராக் அண்ட் 11+1 பால் பேரிங், அதாவது 12 பால் பேரிங்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரீலு. அண்ட் இது கூடிய வந்து பார்த்திங்கன்னா 20 kg ட்ராகோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீல் வந்துடும். ஸோ சீ ஃபிஷிங்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீல் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா லுக்கானாவோட டாப் மாடலான இந்த பேட்டில் ஷோர் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். 6000, 8000, 10,000 இந்த 3 சைஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாலேருந்து பிளாக் டெயில். ஸோ பிளாக் டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000, 5000 அண்ட் 6000. ஸோ 3 சைஸஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க ஒரு மாடல் எடுத்து எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சைஸஸ் அவைலபிளாக இருக்கும். மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ EVA நாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ க்ளோஸராக நீங்கள் பார்க்கலாம். EVA நாபோட மெட்டல் ஹேண்டில் அண்ட் மெட்டல் ஸ்பூலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் டெயில் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4, 5, 6 3 சைஸ் இருக்குது. 5+1 பால் பேரிங்கோட 15 kg ட்ராகோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிளாக் டெயில் வந்து நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கானாவோட ஃபேமஸான ஒரு ரீல் ஸ்டோன் ஐலாண்ட் தான் பார்க்குறோம். ஸோ ஸ்டோன் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட 4000, 5000 அண்ட் 6000. ஸோ 3 சைஸஸ்மே வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருப்பி ரீஸ்டாக் ஆகிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ட்ராக் சிஸ்டம் இருக்கும். ஸோ 4000 போகிறீங்கன்னா உங்களுக்கு 18 kg ட்ராக். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4000 சைஸ். ஃபுல் பாடி மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஃப்ரேம், ஃபுல்லாகவே வந்து ஹேண்டிலும் மெட்டல். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் நாப் ஹேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அண்ட் 18 kg ட்ராகோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லுக்கானா ஸ்டோன் ஐலாண்டில் 4000 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். 7+1 சீல்டு பால் பேரிங்கோட. அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 5000 அண்ட் 6000 சைஸ் போகிறீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 5000 அண்ட் 6000. ஸோ 2 சைஸஸ்மே போகிறீங்கன்னா உங்களுக்கு 25 kg ட்ராகோட 7+1 சீல்டு பால் பேரிங், ஃபுல் பாடி மெட்டல் பார்க்கலாம் நீங்கள். ஃபுல் பாடி மெட்டல் அலுமினியம் ஃப்ரேமோட வந்துடும் உங்களுக்கு. அண்ட் பவர் நாபோட வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் 7+1 சீல்டு பால் பேரிங்கோட, ஆனால் 25 kg ட்ராக் வரும். ஸோ 5000 அண்ட் 6000 2 சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 kg அண்ட் 4000 போகிறீங்கன்னா 18 kg ட்ராக்கோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லுக்கானா ஸ்டோன் ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் இப்போ அவைலபிளாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கானாலேருந்து சர்ஃப் காஸ்டர் சொல்லிட்டு 9000 சைஸில் சர்ஃப் ரீல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸில் நிறையா டைம் பார்த்துருப்பீங்க. ஸோ சேம் அதே சர்ஃப் காஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் அண்ட் ஸ்பூல் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. 18 kg ட்ராகோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும்.
அண்ட் இதோட கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.6:1 கியர் ரேஷியோட டோட்டல் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 632 கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு சர்ஃப் ரீல்னே சொல்லலாம். ஸோ சர்ஃப் ஃபிஷிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ரீல் போகலாம். பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் ஸ்பூலுமே நீங்கள் பார்த்தா தெரியும், நிறைய பேர் விக்னஸ் கேட்பீங்க இதோட ஸ்பூல் மட்டும் ஏன் கோன் ஷேப்பில் இருக்குன்னு. ஸோ இந்த கோன் ஷேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து சர்ஃப் ஃபிஷிங் மோஸ்ட்டாக நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சர்ஃப் ரீல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் ரீஸ்டாக் ஆயிருக்கு. வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் ரீல் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். guys நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாலேருந்து கொக்காரி 8000 சைஸ் ரீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானா கொக்காரி. ஸோ க்ளோஸராக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4+1 பால் பேரிங்கோட 12 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டில், பவர் நாபோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொக்காரி ரீல் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானால இப்போ அவைலபிளாக இருக்கும். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9000 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிம்பஸ். ஸோ லுக்கானால வந்து பார்த்தீங்கன்னா 9000 சைஸ். ஸோ பெரிய சைஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 9000ல் வந்து பார்த்தீங்கன்னா நிம்பஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் 4.5:1 கியர் ரேஷியோட 5+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நிம்மஸ் 15 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா EVA நாபோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 9000 சைஸ் நிம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சைஸில் ஒரு ரீல் இருக்குது பார்க்கலாம். guys நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு 10,000. ஸோ F for 10,000 பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 சைஸ். ஸோ லுக்கானா ஃபோர்ஸ் 10,000 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டில் அண்ட் பவர் நாபோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் இதோட பால் பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4+1 பால் பேரிங்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. கைஸ் டாக்கிள் மேன் அண்ட் டெபன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் ரீஸ்டாக் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டாக்கிள் மேனில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். ஸோ கோல்டு ஃபிஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ வாங்க 1 by 1 பார்க்கலாம் க்ளோஸராக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ 5,000 அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா 6,000 ரெண்டுமே ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ க்ளோஸராக பாருங்கள், உங்களுக்கு ஒரு சைஸ் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிள் மேனில் உங்களுக்கு 5,000 சைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+1 பால் பேரிங்கோட 10 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் சூப்பராக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிள் மேனில் ஒயிட் உல்ஃப். ஸோ பார்க்கலாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 திருப்பி ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கிள் மேனோட ஒயிட் உல்ஃப். ஸோ பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 kg ட்ராக் சேம் உங்களுக்கு அதே 10 kg ட்ராக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்கிள் மேன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீல் வந்துடும். ஸோ இதில் இப்போ ரீஸ்டாக் ஆகிருக்கிறது 5,000 அண்ட் 6,000. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க ப்ளூ சஃபயர். ஸோ ப்ளூ சஃபயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 அண்ட் 6,000 சைஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கிள் மேனோட ப்ளூ சஃபயர். ஸோ பார்க்கலாம், சூப்பராக உங்களுக்கு ராயல் ப்ளூ கலர் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ சஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் 10 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு 3+1 பால் பேரிங்கோட இந்த ப்ளூ சஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம கிட்ட 5,000 அண்ட் 6,000ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க, லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபன். ஸோ டெபனில் பார்க்கலாம். ஸோ டெபனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து முன்னாடி பார்த்தா அது 3 மாடல் திருப்பி ரீஸ்டாக்ஸ் வந்திருக்கு. பழைய ஸ்டாக்ஸும் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லாம் நிறையா திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸ்டடி, ராயல் ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரி. இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 சைஸ், 4,000, 5,000, 6,000. ஸோ 4 சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5.2:1 கியர் ரேஷியோவோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டடி 3+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் மெட்டல் ஸ்பூல் அண்ட் மெட்டல் ஹேண்டிலோட. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. ஸோ ராயல் ப்ளூவில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா 4,000, 5,000, 6,000 இருக்குது. அண்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற 2 மாடல் கம்பேர் பண்ணுறதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராயல் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். 5+1 பால் பேரிங்கோட உங்களுக்கு மெட்டல் ஸ்பூல், மெட்டல் ஹேண்டிலோட வந்துடும் இந்த ராயல் ப்ளூ.
அண்ட் இதோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா 14 kg ட்ராக். கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 5.2:1 கியர் ரேஷியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராயல் ப்ளூவில் 4000, 5000, 6000 3 சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபியூரி. ஸோ நைட் ஃபியூரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான், 4000, 5000 அண்ட் 6000. ஸோ 3 சைஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க ஒன்று க்ளோஸராக எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெபனோட நைட் ஃபியூரி. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். சேம் உங்களுக்கு 5.2:1 கியர் ரேஷியோவோட வந்து பார்த்தீங்கன்னா 5+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட் ஃபியூரி மெட்டல் ஸ்பூல் மெட்டல் ஹேண்டிலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது பற்றி டீட்டெயிலாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்போம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த ரீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நெக்ஸ்ட் என்ன ரீல் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானால வந்து பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங் ரீல். ஸோ பார்க்கலாம் நீங்கள். பைட் காஸ்டிங்ஸ் திருப்பி ரீஸ்டாக் ஆன மாடல், என்னென்ன மாடல் வந்திருக்கு, புதுசாக என்னென்ன மாடல் வந்திருக்கு எல்லாமே சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ். ஸோ ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லைட்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பைட் காஸ்டிங் ரீல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ க்ளோஸராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் அல்ட்ரா லைட்டோட பைட் காஸ்டிங் ரீலு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கார்பன் ஃப்ரேமில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6+1 பால் பேரிங்கோட 3 kgயோட ட்ராகோட வந்துடும் உங்களுக்கு. அண்ட் ட்ராக் சவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 115 கிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ளாஷ் பிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். பாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராலைட்டுக்கு சூப்பரான ஒரு செட்டப்பாக இருக்கும். ஸோ அல்ட்ராலைட் போகிறவங்க பைட் காஸ்டிங் செட்டப் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். காஸ்டிங் ஸ்பீடும் அண்ட் காஸ்டிங் டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா சேவ் பண்ணலாம். நிறையா கேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பைட் காஸ்டிங் செட்டப் சீ ஃபிஷிங்க்கு அல்ட்ராலைட் வேணும்னா தாராளமாக போகலாம். அண்ட் ஸ்னேக் ஹெட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செட்டப்பாக ஒரு அல்ட்ராலைட் வேணுனாலுமே தாராளமாக போகலாம். ஃப்ளாஷில் ரொம்ப சூப்பரான ஒரு ரீல் வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டகுகனா. ஸோ டகுகனா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாடல், நம்ம ஃபேவரட்டாக நிறையா போயிட்டு இருக்க ஒரு மாடல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் வரும், ரெட் அண்ட் ப்ளூ. ஸோ பார்க்கலாம் நீங்கள், டகுகனா ரெட் அண்ட் டகுகனா ப்ளூ 2 மாடல் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கானாவோட டகுகனா. கியர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 7.3:1 கியர் ரேஷியோவோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டகுகனா வரும். 7+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டகுகனா வந்துடும். அண்ட் இதோட ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டகுகனா ப்ளூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ பார்க்கலாம் நீங்கள், இந்த 2 கலர் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டகுகனா வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செல்லிங்கான ப்ரெடேட்டர். ஸோ பார்க்கலாம் நீங்கள், ப்ரெடேட்டரில் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, லிமிடெட் எடிஷன் அண்ட் யூஷுவலாக வர உங்களுக்கு ரெட் கலர் ப்ரெடேட்டர் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஷுவலாக வர ப்ரெடேட்டர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் எடிஷன். ஸோ லிமிடெட் எடிஷன் க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் உங்களுக்கு. ஸோ இதில் ஒரு மாடல் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடேட்டர் பிசி. ஸோ மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது நிறைய பேரோட ஃபேவரட்டான ஒரு பைட் காஸ்டிங் ரீலு. ஸோ க்ளோஸராக பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7+1 பால் பேரிங்கோட 6.3:1 கியர் ரேஷியோவோட வந்துடும். சேம் 8 kg ட்ராகோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஸ்பூலோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரெடேட்டர் வந்துடும். ஸோ க்ரீன் அண்ட் ரெட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா டொர்னாடோ. ஸோ பார்க்கலாம் இங்கே டொர்னாடோ. ஸோ டொர்னாடோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் லுக்கானாலேருந்து ட்ராக் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்த ஒரு ரீலு. ஸோ இந்த ரீலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸராக பார்க்கலாம் இங்கே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கானாலேருந்து டொர்னாடோ பிசி. ஸோ இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 155 கிராம்ஸ் தான் வரும். நல்ல லைட் வெயிட்டான ஒரு ரீலு. மேக்ஸிமம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 kg ட்ராகோட 7+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டொர்னாடோ ரீல் வந்து பார்த்தீங்கன்னா வரும். வித் இந்த ட்ராகோட சவுண்டோட வரும், மெட்டல் ஸ்பூலோட. ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஈகல். ஸோ பார்க்கலாம் கோல்டன் ஈகல். ஸோ கோல்டன் ஈகல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ரீல் வேணும் பிசிலனா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணுறது இந்த கோல்டன் ஈகல் தான். ஸோ இதையும் க்ளோஸராக பாருங்கள். இந்த கோல்டன் ஈகல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.1:1 கியர் ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் 202 கிராம்ஸ். அண்ட் இதோட மேக்ஸிமம் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 kg ட்ராகில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அண்ட் பால் பேரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7+1 அண்ட் உள்ள ஸ்பூல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்பூலோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு கோல்டன் ஈகிளும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நிறையா ரீஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஷோர். ஸோ இங்கே பார்க்கலாம் நம்ம பேட்டில் ஷோர். ஸோ பேட்டில் ஷோரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட திருப்பி ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஸோ க்ளோஸாக பாருங்கள்.
ஸோ பேட்டில் ஷோர் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபிஷிங்காக இருக்கட்டும், ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கட்டும், சூப்பரான ஒரு ரீலு, மோஸ்ட் செல்லிங்கான ஒரு ரீல்னே சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ் வேணும், எனக்கு நிறைய ஸ்பூல் பண்ணோம் அப்படின்றவங்க தாராளமாக இதில் போகலாம். அண்ட் சீ ஃபிஷிங்கில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைட் காஸ்டிங் செட்டப் வேணும்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரீலுக்கு போகலாம். 6.3:1 கியர் ரேஷியோவோட வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 260 கிராம்ஸோட டோட்டல் வெயிட்டு. அண்ட் மேக்ஸிமம் ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் 12.5 kg ட்ராகோட வந்து பார்த்திங்கன்னா வரும். அண்ட் 10+1 பால் பேரிங். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10+1 பால் பேரிங், ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ரீலு. ட்ராக்குமே எந்த குறையும் இல்லாமல் 12.5 kg வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸராக பாருங்கள். இந்த பேட்டில் ஷோரும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மகிட்ட ரீஸ்டாக் வந்திருக்கு. வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக்கானாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுபா. ஸோ இங்கே பார்க்கலாம் அவுபா 14. ஸோ இந்த மாடலும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ க்ளோஸராக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கார்பன் ஃபினிஷில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6+1 பால் பேரிங்கோட வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுபா வந்துடும், அலுமினியம் ஸ்பூலோட. அண்ட் இதோட கியர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7.2:1 கியர் ரேஷியோ, 6 kg ட்ராகோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அவுபா ரீல் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்மகிட்ட ரீஸ்டாக் வந்திருக்கு. ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக கிராப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லுக்கானாலேருந்து இப்போ வந்த நியூ ஸ்டாக்ஸ்லேருந்து இருக்க எல்லா ரீல்ஸுமே பார்த்துருப்போம். ஸோ லுக்கானாவோட ஸ்பின்னிங் ரீல், சர்ஃப் ரீல்ஸ் அது எல்லாமே பார்த்து முடிச்சிருப்போம், பைட் ரன்னர் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் மேன் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் பார்த்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைட் காஸ்டிங்கும் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ராட்ஸ் ஆக்சரிஸ் என்ன வந்துருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரீல்ஸ் பற்றி பக்காவாக கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு ராட் அண்ட் ஆக்சசரியோட மீட் பண்ணுறேன்.